beyond the plane of dream. ஒரு சேலஞ்ச். வேதாந்தா என்ன கேட்கறதுன்னா, அவனால முடியுமானா அவனோட சஃபரிங் டீப் ஸ்லீப் கொண்டு வா பார்க்கலாம். நாங்க வேதாந்தத்தினால உங்களுக்கு ஒன்னும் கொடுக்க போறதில்ல. we are only going to convince you that there is no problem in you. Problem is only in your physical body and mind. Beyond that, in you, naked self, in your naked state, there is no problem. அக்ஷரமணமாலை சொல்ற போது பகவான் ரமணர் சொல்றார், உன் பக்கத்துக்கு வந்தேன் நக்கனாய் நின்றனை அருணாச்சல அப்படின்னா. நீ நக்னனா, நேக்கடா, உபாதி சம்பந்தம் இல்லாம. உபாதியோட தான் துன்பம். உபாதிய விலக்கினா துன்பம் இல்லை அப்படிங்கிறது டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி டே யூ see that you are a முக்த புருஷா, you are a பூர்ண வஸ்து. துன்பம் இல்லாத சுகஸ்வரூபமான ஆத்மா நீ அப்படின்னு தினமும் அந்தர்யாமியா இருக்கிற மகாகுரு மகாவாக்கிய உபதேசமும் மகாவாக்கியத்தோட அனுபவமும் தினமும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்து பிச்சை கேட்கிறோமே அப்புறம் போய். பெரிய மேஜிக் ஷோ நடந்துட்டு இருக்கு உள்ள. பெரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு உள்ள. தினமும் ஒரு சத் சங்கம். அஹரஹர கச்சந்தி நவிது. ஸ்ருதி சொல்ற தினமும் போறான், பிரம்மமா இருக்கான், தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். மடைய பயல். ஏவம் வித் சொர்க்கம் லோகம் இது தெரிஞ்சுண்டா அவன் தினமும் கைலாசத்துக்கு போறான், வைகுண்டத்துக்கு போறான், பிரம்மமா இருக்கான், பூர்ணமா இருக்கான். ஏவம் வித் பகவத்பாதால் சொல்ற ஆத்ம தீர்த்தத்தில் கூட அந்த பாஷ்யம் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். பகவத்பாதால் சொல்றா, எல்லாரும் அந்த பிரம்மமாவே இருந்தும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஆனா ஒரு குரு போதனை பண்ணினா தெரிஞ்சுக்கிறான். நீ இதுதான் அப்படின்னு அதனாலதான் இந்த போதனை தேவைப்படுறது, ஒரு ஆச்சாரியர் தேவைப்படுறது. வெளியில வந்து நீ அதுவே அப்படின்னு சொல்ல 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 இவன் மெதுவா நித்திய சித்தமான பொருளை தன்னிலேயே பார்க்க கத்துக்கிறான், தனக்குள்ளேயே போறான். ஒரு ரொம்ப அழகான ஒரு அபங்கம், நாமதேவரோட அபங்கம், துக்காராமோட அதே மாதிரி இருக்கு ஒரு பாட்டு. எல்லா மகான்களும் பாடி இருக்க அந்த பாட்டு எனக்கு இப்ப ஞாபகம் வரல. அதோட எசன்ஸ் எப்படின்னா, இப்ப நம்ம வந்து தாயார் கர்ப்பத்திலேருந்து வரோம் இல்லையா, ஒரு குழந்தை வெளியில வருது. இந்த மாதிரி அந்த பாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட கர்ப்பத்துக்குள்ளேயே பூந்து நான் விட்டலும் நானும் ஒண்ணுன்னு பார்த்துட்டு கர்ப்பத்திலேருந்து வெளியில வந்தேன் அப்படி. எங்க இருக்கு என்னோட கர்ப்பம்? இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போனா தெரியறது. நான் என்னோட கர்ப்பத்துல பூந்து, கர்ப்பம் தான், அதுதான் சரியான கர்ப்பம். உடல் பிறக்கிறதுக்கு முன்னால நாம என்னவா இருந்தோமோ அது நமக்கு டீப் ஸ்லீப்ல தெரியறது. உடல் பிறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கரு இந்த ஈகோ தானே இல்லையா, ஜெர்ம். தி ஃபர்ஸ்ட் பல்சேஷன் இஸ் திஸ் ஐ ஐ ஐ ஐ ஐ. அந்த முதல் ஜபம். அது தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? go and see the deep sleep state. சுகமா இருந்தது. அங்க என்ன? உடல் இல்லை, the greatest release. உடல் இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை. ஸ்புட்டதரமாவே இருக்கு. ஜாகிரத்தை விட சொப்பனத்துல, சொப்பனத்தை விட டீப் ஸ்லீப்ல போறத சுஷுப்தியில போற போது உடல் இல்லாம, மனம் இல்லாம, அகங்காரம் இல்லாம, உலகம் இல்லாம நாம இருக்கிறதோட அனுபவத்தை தினமும் ஸ்புட்டமா நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம், நம்ம அனுபவமா எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ். நிர்வாணம் நம்ம கர்ப்பத்துக்கு, ஹிருதய கர்ப்பத்துக்குள்ள இருக்கு. பகவத்பாதாள் கோவிந்த பகவத்பாதாள் கிட்ட சொல்றத தசஸ்லோகி எழுதினார் முதல்ல. அதுல சுஷுப்தியேக சித்தஸ்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். இந்த சுஷுப்தி நிலையிலையும் எது நித்திய சித்தமா இருக்கோ அந்த சிவமே நான் அப்படின்னு.
இது போய் உங்களுக்கு யாரு கொடுக்க முடியும்? யாராலையும் கொடுக்க முடியாது. நீங்க ஷார்ட் கட்டு தேடினா கிடைக்கும், கிடைக்காது. இது டைரக்டான ரோடு. என்ன இதை கேளு, ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசிதவ்யா. சிரவணம் பண்ணி மெதுவா ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்து 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 இந்த புத்தியை அப்படியே அந்தர்முகம் பண்ற அந்த டெக்னிக்கை கத்துக்கோ. புத்தி வெளியில எது எல்லாமோ பார்க்கறது, மாலிகுலை பார்க்கறது, ஆட்டம் பார்க்கறது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்னத்தையெல்லாமோ சொல்லி தெரிஞ்சுக்கிறதோ இல்லையோ, அது அப்படி உள்ள திரும்பி ஆத்மாவை பார்க்க கத்துக்கட்டும். அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை பார்க்க கத்துக்கட்டும். அந்த டீப் ஸ்லீப்ல எந்த ஒரு வஸ்து இருக்கோ அதுதான் சொப்னத்துல இருக்கு, அதுதான் ஜாக்கிரத்துல இருக்கு. டீப் ஸ்லீப்ல மாத்திரம் இல்லை, இப்பவும் அதுதான் இருக்கு. ஏன்னா சரீரம் சொப்னத்தில் இல்லை, மனசு டீப் ஸ்லீப்ல சுஷுப்தியில இல்லை. ஆனா இன்னையும் திருப்பி நாம கவனிக்கணும், there is some underlying continuity in these three states. இல்லையா? அது நீங்க பிலாசபி புக்ல படிச்சது இல்லையே, உங்க அனுபவம் தானே இது, இல்லையா? அப்புறம் ஏன் அதை கவனிக்க மாட்டேங்கிறீர்கள்? பூரிச்சுட்டு அப்புறம் ரொம்ப நன்னா சொன்னார், இது கூட சொல்லியிருந்தா நன்னா இருந்திருக்கும் இப்படின்னு ஏன் பேசின்னு போறீர்கள்? Why don't you sit with this, ponder over this till the outer shell cracks and the sacred water flows out. கண்டுபிடிக்கிற வரைக்கும் நிற்கணும். அப்படியே பார்த்துட்டு என்னது அது, ஏதோ ஒன்று, இந்த உடம்பு இல்லையே, மனசு இல்லை, அதுக்கெல்லாம் பின்னால எழுந்திருந்தா சுகமா இருந்ததுங்கிறோம். அது எதுக்கு அந்த டீப் ஸ்லீப்பை போய் தியானம் பண்ண திருப்ப திருப்ப சொல்றோம்னா, நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உடம்பு மனசு இல்லாம நாம இருக்கிற ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்க மட்டும்தான் இருக்கு. அது திருப்பி திருப்பி அஷ போட்டு பார்த்தா மெதுவா ஜாகிரத்துல நன்னா அது தெரியும். தெரியற போது நமக்கு அந்த அதிஷ்டானம், அண்டர் கிரவுண்ட், where you are eternally free, timelessly free. Where you are one with the whole God. அது தொடர போதுதான் பகவத் பாதாள் சொல்ற சியாத் ஈஸ்வரத்துவம் ஸ்வதசித்தேத். ஈஸ்வரத்துவமே வந்துடும் பாருங்க. அது இந்த ஆளோட ஈஸ்வரத்துவம் இல்லை, அதோட ஈஸ்வரத்துவம். ஏன்னா அது இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் வித் த ஹோல். இட் இஸ் த ஹோல், இன்ஃபினிட். அதை தொடர போது அதோட ரிஃப்ளெக்ஷன் இதுலயும் வரும், ஒரு நிறைவு வரும். அப்படி நிறைஞ்சுட்டவன், அறிஞ்சுட்டவன், ஜாகிரத் சொப்பன சுஷுப்திஷு ஸ்புடதராயா சம்விதுஜ்ரும்பதே, அறிஞ்சவன் பார்க்கிறான் பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா. ஒரு பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு பிபீலிகான எறும்பு, அதை விட கீழே போனா ஒரு மைக்ரோப் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், அதுக்குள்ள கூட ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ள, அதுக்குள்ள கூட பாதையெல்லாம் ஒரு ஐ இருக்கு, ஒரு நான் இருக்கு. அப்சர்வ் பண்ணா அதோட கண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒரு அகம் இருக்கு. பிரம்மாவில இருந்து ஒரு அமீபா வரைக்கும் எல்லாத்துக்குள்ளையும் எது இருக்கோ அந்த சித்து, அதுவே என்னோட ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சின்றவன் இந்த கண்ணு இல்ல,
அந்த தெரிஞ்சுக்கிற ஒரு பவர் நமக்குள்ள இருக்கு பாருங்க. தட் இஸ் நாட் ஈவன் த பிரெயின், சம்திங் டீப்பர். அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப் ஆகும் நமக்குள்ள. அது முதல்ல டெவலப் ஆகாது, அது மனன நிதித்தியாசனம் பண்ணி பண்ணி a new thing will awaken. அது ஸ்ருதி சொல்றது, பார்க்கணும்னு ஆத்மா நினைச்சப்ப கண்ணா போச்சு, கேட்கணும்னு நினைச்சா காதா போச்சு, மணக்கணும்னு நினைச்சா மூக்கா போச்சு, ருச்சிக்கணும்னு நினைச்சா நாக்கா போச்சு அப்படிங்கிறது ஸ்ருதி. அந்த மாதிரி ஆத்மா தன்னையே அறியணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ற போது ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப் ஆகும் உள்ள. அதைத்தான் நாம ஹிருதயம் அப்படின்னு கூப்பிடுறோம். அது சர்ஜரி எல்லாம் பண்ணா கிடைக்காது, ஞானியில் அது புதுசா டெவலப் ஆகும். இந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகிறது இன்னொரு மெஷின் ஆப்ரேட் பண்ணுமே, அது வரைக்கும் ஒரு சாதாரண வண்டி ஓட்டுற மாதிரி போயிட்டு இருந்தா டக்குன்னு டேக் ஆஃப் ஆகிற டைம்ல இன்னொரு மெஷின் ஆப்ரேட் பண்ற போது நமக்கு தெரியும் இப்ப டேக் ஆஃப் ஆயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த சென்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிற போது நமக்கு தெரியும், வித் தட் சென்டர் யூ நோ தட் யூ ஆர் ஒன் வித் த இன்ஃபினிட். And still you live in the finite body, appear to live in the finite body, and you are ever in contact with infinite intelligence, the omniscience of the Lord, omnipotence of the Lord, sarvajñatvam, sarvashaktimatvam. அந்த ஈஸ்வரத்துவத்துக்கிட்ட ஒரு சம்பந்தம் வருது. அப்படி வர பிரம்மாவில இருந்து எல்லா பிராணிகளுக்குள்ளே அதை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? கண்ணால பார்க்கல, உள்ளால பார்க்கிறான், பிரஜானேத்திரத்தால பார்க்கிறான். ஒரு பெக்யூலியர் வே ஆஃப் சீயிங். இந்த கண்ணு மாத்திரம் இங்கெல்லாம் கண்ணு வந்துடும். யுவர் ஹோல் பீயிங் வில் பிகம் an eye. விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்தபுத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுப்யாம் தமதி சம்பதத்ரைர்த்யாவா பிருத்திவி ஜனயன் தேவ ஏகா. ஸ்ருதி தமதி அப்படின்னு சொல்றது, நமத்தின்னு சொல்றது. உபனிஷத் மந்திரமா வருது தமதி, நமத்தின்னு வருது. எல்லா பக்கத்துக்கும் பார்க்க. ஒரு விளக்கு ஏற்றி வச்சா எல்லா இடத்துலையும் தீப பிரகாசம் போற மாதிரி அந்த சித்தோட அந்த இன்ட்யூஷன், அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதை வச்சுண்டு இவன் ஒரு அமீபாலேருந்து பிரம்மா வரைக்கும் பார்க்கறான். அந்த பார்க்கிற போது ஒரு ஒன்னஸ் வருது, ஒரு சந்தோஷம், நிறைவு இருக்கே, திரிபுடி இல்லாத தரிசனம். அந்த ஒரு ஐக்கிய போதம் தான் பக்தி. அப்படி அதுக்கு தான் பக்தின்னு பேரு. பாகவதத்துல பக்தின்னு சொல்றது அதுதான். ரமண பகவான் அருணாச்சல பஞ்சரத்னத்துல அந்த ஞானத்தை எல்லாம் சொல்லி முடிவில் சொல்றார், துவய்யர்ப்பித மனசா துவாம் பஷ்யன் சர்வம் தவ ஆகிருதிதயா சததம் பஜதே அனன்ய பிரீத்தியா சஜயதி அருணாச்சல துவயி சுகே மக்னா. உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டு எல்லாம் உன்னுருவாய் அந்நியமில் அன்பு செய்யும் அன்னோன் அருணாச்சலா வெல்கும். வெல்கும்னாக்கா he becomes victorious. Spiritual victory, ultimate victory. எப்படி? கண்ணை திறந்துட்டே ஈஸ்வரன் தெரிஞ்ச அப்புறம் என்ன ஆனந்தம். இதெல்லாம் சுலபமா பாகவதத்துல பிரகலாதன சொல்ற, தூணுக்குள்ள இருக்கான், துரும்புல இருக்கான், எல்லா இடத்தையும் இருக்கான் அப்படின்னு. அந்த ஒரு நிறைவை தான் நாம பக்தி அப்படிங்கிறோம். அந்த ஒரு நிறைவை நமக்கு கொடுக்கிறது குருவோட மகிமை. குரு என்ன கொடுத்தார்? ஒன்னும் கொடுக்கல, என்னை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? என்னை கொடுத்தார். அவ்வளவுதான். தன்னையே கொடுத்தார். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே. தன்னை வேண்டும் அன்பர் தந்தை தாயுமானானே, பின்னையான் பின் பேக வேண்டும் பிள்ளையாம் நானே. எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன்
எம்பெருமானே. இதுவும் சாதுவும் பாட்டு. என்னை விட நன்கு அறிந்தோன், என்னை விட நீ நன்னா தெரிஞ்சுட்டு இருக்க, எனக்கு என்ன கொடுக்கணுங்கிறது. தன்னை வேண்டும் அன்பர் தந்தை தாயுமானானே பின்ன யான் பின், யாருக்கு பின்னால் நான் அப்புறம் என்ன போனோம்? அந்த நிறைவை குரு நமக்கு கொடுப்பர். அந்த குரு மகிமை இந்த மனிஷா பஞ்சகத்தை வச்சுட்டே தொடர்ந்து 2 நாள் நாம நாளைக்கும் நாளன்னைக்கும் பார்ப்போம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ். நீங்க அப்படியே இருங்கோ, அப்படியே இறங்கி போயிடுறேன். என்னக்கா இந்த எல்லாம் போக நின்றேன்னா எனக்கு போய் சேர்றதுக்கு லேட் ஆகிடும். நாளைக்கு காத்தால அப்புறம் திரும்ப வேண்டாம், நீ டைம் இல்லை. சாரி. அதனால நாளைக்கு காத்தால பிரவச்சனத்துக்கும் போகணும். காத்தால KK நகர்ல மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜில் காத்தால 7லிருந்து 8:30 மணி வரைக்கும் பிரவச்சனம் சிவானந்த லஹரி இருக்கு. வரவாளுக்கும் கலந்துக்கலாம்.